கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு ஆர்ம் டிவைஸ் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் ராஸ்பெரி பை ஆர் டிங்கர் போர்டு ஆர் எனி டெவலப்மெண்ட் போர்டு உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி. ஓகேவா? அண்ட் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா ஜாவா, C++, XML அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ், பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்ட், கோ, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக இந்த திங்ஸ்லாம் தேவை. பிகாஸ் உங்கள் மொபைலில் ஹேக் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு ஏபிகே, மேல்வேர் ஏபிகே இருக்கணும். அதை தாண்டி ஷெல்லே டேரெக்டாக உங்கள் பேலோடு இன்ஜெக்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு இப்போ லைப்ரரிஸ் வச்சு தான் வந்து நடக்கும். ஓகே, லைப்ரரின்றது வந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ணால் சில லைப்ரரிஸ் நமக்கு தேவைப்படும். அந்த லைப்ரரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் எங்கே சேவ் ஆகிருக்குன்னா ஒரு SQLite DB ஃபைலில் வந்து உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த DB வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி நமக்கு தேவை. ஜாவாலேருந்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து Android.database லைப்ரரி யூஸ்